ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சோளம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை திரும்ப தண்ணி சேர்த்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாங்க. சோளம் நம்மளுக்கு அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் சோளம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை களைஞ்சிட்டு இதை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே எந்த கப்பால் சோளம் அளந்தெடுத்தீங்களோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க கடலைப்பருப்பை. இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சோளம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னுமே உங்களுக்கு குலைவாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இன்னொரு 5 விசில் சேர்த்து 15 விசிலாக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய் 2மே சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு இந்த மாதிரி 1 2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த சோளத்தை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்ட்டு இந்த 2 சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.